ஹரி ஓம். இன்று நமது சமயத்தில் ஓர் சிறுகதை காண்போம். புரட்சி வீரர் குதிராம் போஸை தூக்கிட இருந்தனர். ஆங்கிலேய அதிகாரி ஒருவர் அவர்கிட்ட வந்தார். குதிராம் போஸ் பாட்டு பாடிக்கொண்டிருந்தார். அந்த அதிகாரி அவரை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமடைஞ்சார். தன் கையில் இருந்த மாம்பழத்தை நீட்டி குதிராமை கூப்பிட்டு இந்த மாம்பழத்தை சாப்பிடுன்னு சொன்னார். அவரும் மாம்பழத்தை தயக்கமே இல்லாமல் வாங்கினார். அந்த அதிகாரி அங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த அதிகாரி வந்தபோது மாம்பழத்தை ஜன்னலில் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறாரு. குதிராம் மாம்பழத்தை சாப்பிடலையான்னு கேட்டுகிட்டே அவர் அந்த மாம்பழத்தை தன் கையில் எடுத்தார். எடுத்த உடனே மாம்பழம் திடீர்னு சுருங்கிருச்சு. உண்மையிலே குதிராம் போஸ் மாம்பழத்தை உறிஞ்சி சாப்பிட்ட பிறகு ஊதி உப்ப வச்சு ஜன்னல் வச்சுருந்துருக்காரு. அதிகாரியோட கையில் சுருங்கி போன மாம்பழத்தை பார்த்த குதிராம் கைத்தட்டி சத்தமாக சிரித்தார். சில மணி நேரத்திற்கு பின் அவர் தூக்கிடப்பட இருந்தார். அவர் தன்னையே மறந்த நிலையை பார்த்த அதிகாரியால் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் ஆச்சரியத்தோடு அவர் குதிராமிடம், குதிராம் சாவை கண்டு பயப்படவில்லையான்னு கேட்குறார். அவர் கவலையில்லாத நிலையில் சிரிச்சு கொண்டே, விடுதலை பைத்தியங்கள் சாவை கண்டு அஞ்சுவதில்லை, சாவுதான் அவர்களை கண்டு அஞ்சத் தொடங்குகிறதுன்னு சொன்னார். எத்தனை தியாகிகள் இந்த ஞான பூமியிலே! பாரத் மாதா கி ஜெய்.